அல்ரத் என்ன அல்ரத் பண்றீங்க? இந்த 500 ரூபாயோட வேல்யூஸ் உங்களுக்கு தெரியுமா அல்ரத்? இந்த 500 ரூபாய் வச்சு 4 பேருக்கு மனசா ஃபீஸ் கட்டலாம். இந்த 500 ரூபாயை வச்சு எல்லா கடனே அடைக்கலாம். எத்தனை பேருடைய ஒரு நாள் சம்பளம் இந்த 500 ரூபா தெரியுமா? அல்ரா இந்த 500 ரூபாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிருக்கீங்க. அரே இந்த 500 ரூபாயை வச்சு ஏழைகளுக்கு ஒரு மாசம் மளிகை ஜாமாங்களா அல்ரத்? இந்த 500 ரூபாயை வச்சு எத்தனையோ பேருக்கு மருத்துவ செலவு செய்யலாம். இந்த 500 ரூபாய் வச்சு 5 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கிப்போம். இந்த 500 ரூபாய் வச்சு ஏழைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி தரலாம் அல்ரத். தம்பிங்களா வாங்க. இந்த 500 ரூபாவுடைய வேல்யூ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்க எல்லாத்துக்கும் புரிய வச்சிருக்கிறான். இந்த 500 ரூபாய் வச்சு நம்ம இந்த காசை நல்ல விஷயத்துக்கும் செயல்படுத்தலாம். இதே காசை கரியாகவும் ஆக்கலாம். நான் இதை கொளுத்த போகும்போது என் கையை பிடிச்சி தடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு இதே இந்த 500 ரூபாவை என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க அத்தா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி கேட்குறீங்க. நாங்கள் தீபாவளி அன்னைக்கு பட்டாசை கொளுத்தணும், ஊரு ஃபுல்லா நாங்க சுற்றுச்சூழலை நாங்க நாசம் படுத்தணும், வீண் விரயத்தை நாங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களை அறியாம சைத்தானுடைய அந்த சூழ்ச்சி வலையில நீங்க எல்லாம் விழுந்துடுறீங்க. அல்லாஹ்வுடைய நம்ம துவா கேட்போம், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த சைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் அந்த நெருப்பு வணங்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாக நம்ம துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய அருளால நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் விழிப்புணர்வு அறிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க எப்ப தெளிவீங்க? இன்ஷா அல்லாஹ்.